மிதுன ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்த மனக்குழப்பங்களும் மனக்கசப்புகளும் விலகி ஒரு தெளிவான சிந்தனையோடும் மனதில் ஒரு தைரியமும் இருக்கும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் நன்கு வளர்ந்து அதிகரித்து மற்றும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிகழும் வாரமாக அமையும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். கணவன் மனைவி உறவு நன்கு தேரும். குழந்தைகளினால் பெருமை சேரும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இதுவரையில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகி தொழில் மற்றும் உத்தியோகத்திலும் நல்ல வளர்ச்சியை நீங்கள் காணலாம். கிரக சஞ்சாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் மிதுன ராசி நேயர்கள் மனதில் தைரியமும் தெம்பும் உற்சாகமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் தொழிலில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகி மனதிற்கு ஒரு தைரியம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் பலம் அதிகரித்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்பட்டு மனதில் ஒரு சந்தோஷம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பணவரவு அதிகரிக்கும் வாரமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம். மனதில் ஒரு தைரியமும் சந்தோஷமும் நிறைந்த வாரமாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமையும். புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும், சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ அல்லது துளசி மாலையோ சாற்றி அர்ச்சனை செய்தால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் மறைந்து உங்களுக்கு வெற்றியை தரும் வாரமாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் பொதுவாகவே இந்த வாரம் ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைகிறது.